என்னத்தான் அந்த ராஜா அண்ணா அவங்க பொண்டாட்டி கூட சாகிடி தேய்ச்சி கொடுத்தாரா இல்லையா? இந்த ஞானசேகரனுக்கு சாகிடி தேய்ச்சி கொடுத்துட்டு அவர் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு அவர் முதுவையே பார்த்துட்டு இருக்கிறாரு. ராஜா அண்ணே தான் ராஜா அண்ணன் நம்ம சின்ன புட்டி மாதேசன் டைலர் தந்துச்சு. ஆமா அதுவும் அவங்க வீட்டுக்காரிக்கு நம்மளுக்குலாம் இப்ப சாகிடி தேய்ச்சி இங்க பாரு, உங்களுக்கு சாக்கெட் தைக்கணும் சர்ஃப் தைக்கணும்னா நம்ம சின்ன புட்டி மாதேசன் டைலர் இருக்கிற பாரு. ஒன் டைம் நம்ம 30 நாள் கூத்தாடுறதுக்கு அப்புறம் பொண்டாடி சாக்கிட்டு சேர்த்துக்கோட கொடுத்து போயிட்டாரு. அதோட கேட்டாங்க அது யாருமே பெரிய சாக்கிட்டாங்க, 2 கை உள்ள போதுக்கு. இப்ப கரெக்டா இந்த டைம் சாக்கி தைச்சா குடுக்கணும், டெய்லர் கிட்ட போய் அளவு கொடுத்து தைச்சிக்கிறாங்கடா. அது காலையில 11 மணி சாக்கிட்டு வாங்கி இப்ப சாக்கி தைச்சிட்டாங்க. கல்யாணம் இல்லையா முதல்ல கால் உடைச்சு மாதிரி உடைச்சு கொடுப்போம். அதெல்லாம் பாத்துட்டு தைச்சு கொடுக்கறது பேரு சின்னப்பட்டியில என்னமோ பெரும்பாலும் வண்டியில் போனீங்க, என்ன பண்ணீங்க? பெரும்பாலும் காட்டுக்குள்ள போனீங்க 2 பேரும். என்ன காட்டுக்குள்ளியா? காட்டுக்குள்ள பீச் எடுக்கிறீங்களா? அண்ணா கோமாளி அண்ணா, ஏன் இப்படி அக்குரு பேசுறீங்க? ஏன்டா என்னன்னா என்னது என்ன நெஞ்சு வலிக்குதா? என்ன பாத்து அண்ணன்னு சொல்லிட்டா, இதுக்கு மேல அண்ணன் தங்கச்சி வரவும் கொச்சப்படுத்த கூடாது. தங்கச்சி ஒரு அண்ணன் தங்கையுடைய பாசத்தை கொச்சப்படுத்த கூடாது. ஆமா அப்படிதான் எங்க ராஜா அண்ணனும் நானும் அண்ணன் தங்கை. யார் வந்து இதுக்காக வந்து போறாயா? இப்பயே போய் செல் எடுத்ததுக்கு அடிபடுமே ராஜா மாமான் சிவப்படி. எங்க மாதேஷ் இதுக்கு மேல வந்து அண்ணன் தங்கச்சி வரவும் கொச்சப்படுத்த கூடாது. ஆமாப்பா, அண்ணன் தங்கை உடைய பாசத்தை நீதான்பா எடுத்துக்காட்டா இருக்கணும். தங்கச்சி அண்ணா தங்கச்சி அன்பு அண்ணா, அண்ணன் பிடிச்ச உறவுடா. அண்ணனை பிடிச்ச உறவுடா. அண்ணன் பிடிச்ச உறவு. அண்ணனை பிடித்த உறவு. கொப்பளிக்கிற வாடா, கொப்பளிக்கிற கொப்பளிக்கிற வாடா, கொப்பளிக்கிற வாடா, கட்டி போடுற அண்ணன். ஐயோ எந்திரிக்கிற வாடா, ஐயோ வந்துருக்கிற வாடா, கட்டிக்கிற வாடா. 2 கால் ஒடிச்சா கூட என்ன வந்துருச்சு, என்ன கொப்பளிக்குது? இல்லம்மா பாசம் கொப்பளிக்குது. ஓ பாசம் கொப்பளிக்குது, பாசம் கொப்பளிக்குது. சரி அண்ணா. தங்கச்சி அண்ணா இங்க வாடா. ஏன்னா சாயங்காலம் கூத்துக்கறக்குல என்னடா சாப்பிட்ட? அண்ணா ஓய் அங்க இருந்து வரதுக்குள்ள லேட் ஆகி போச்சுன்னு சொல்லி சரி என்ன பண்ணேன், என்னன்னா சோறு எல்லாம் ஆகி போச்சான்னு கேட்டு ராஜானே. சோறு ஆகி போச்சம்மா, ஆனா இட்லி உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஃப்ரெஷ்ஷா இருக்குது, ஃப்ரெஷ்ஷான சூடு சூடா. அதனால இட்லி போட்டாருண்ணா. அட எத்தனை இட்லிமா சாப்பிட்ட? எனக்கு தூக்கம் கட்டுறதுனால சாப்பிட முடியல, அதனால 2 இட்லி தான் சாப்பிட்டேன். அந்த 2 இட்லியும் ஓ நெஞ்சிலே நிக்குதுடா. உன்கிட்ட இட்லி இருக்குது, என்கிட்ட தேங்காய் சட்னி இருக்குது. நல்லா இருக்கும், குழம்பு எடுத்து நல்லா இருக்கும். அந்த தேங்காய் சட்னி ஊசி போச்சுடா. டெம்போல வரக்குள்ள லீக்கேஜ் ஆகி போய் நெக் வந்துருக்கு. எனக்கு ஜீரணம் ஆகி போச்சுடா. இப்ப ஜீரணம் இருக்குமா? சரிப்பா. மல்லிகா அப்படி இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கிறியே, நீ தாரமங்கலத்துல இருந்து எதை உன்னை கூட்டிட்டு வந்தாங்களாமே? எது கொல்றதுக்கா? இல்லன்னா கோமாளி வேஷத்துல தாரமங்கலத்துல இருந்து அன்பு கோமாளி வந்திருக்கான்னு சொன்னாங்க. சரி எங்க பாட்டு பாடி நிறைய பேர் மயங்கி போட்டு கீழே உள்ள வச்சுக்கிறீங்க. நான் பாட்டு பாடி எத்தனை பேர் செத்துக்கிறாங்க தெரியுமா என்னோட பாட்டுலயே? ஆமா சரி ஒரு பாடு பாடுவாயாக. போனால் போகட்டும் போ. இதுதானம்மா நல்லா சுட சுட பாடுற. ஒரு பொட்ட புள்ள வந்தா இப்படித்தான் பாட்டு பாடுவியா? சரி இதெல்லாம் அம்மாளுக்காக நல்லா சுட சுட ஒரு பாட்டு பாடு. சட்டி சுட்டாதாடா கை விட்டாதாடா. அவதான் சூடா பாடுறான். ஏய் அதெல்லாம் வேணா, நல்லா கடைசியா இறுதியான பாட்டு அவனை பாடு. வீடி வரை உறவி. அவதான் கடைசியா பாடு. என்னமா திங்கற பாருங்க. இந்த பாட்டு பிடிக்கலைக்கு பாட்டு பாடுறோம். உன் பாடலை கண்டு நான் மயக்கம் போட்டு கீழே விழுகணும். அந்த மாதிரி பாட்டா? ஆமா. பாட மாட்டு. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, நான் பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி, பல பல நீ துடிக்கிறே பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லி மாமா முன்னாடி, அழகே அழகே உன மனைவியாக்கவா, கணவன கைய பிடிக்கணும், கணத்துல உமா
இப்ப இவளுக்கு இப்ப வந்து 900 இல்ல 1050 மாப்பிளைக்கு போயிருச்சு 850 இருந்து கணக்க வச்சு எடுத்தாங்கிறோம். சண்டைக்கு வந்துருவான் பந்தலராசு. அவர் சும்மா டைம் பாஸுக்கு தான் வச்சுட்டு இருக்கிறோம். மொத்தத்துக்குலாம் முட்டை கணக்கிற கோணாண்டி வரல. அவர் மட்டும் டீ கடை மட்டும் ஆசை சித்து பாக்குற அப்படி இப்படியே தான் போற பக்கம் சித்தப்பா இங்க வந்தா சின்ன புட்டிக்கு வந்தா ராஜா சித்து பாக்குற அப்படி அவரும் சித்தப்பா ஆக்கிட்ட. ஆனா நீ பெருமை அடிக்கிற மாப்பிள்ளைக்கிறதுல ஏடி சேவடியால நான் தொட்டு போடுவோம். சத்தியமான என்னால முடியும். ஆம்பளை தான் சும்மா நினைக்கிறியா? பொம்பளை தான் நினைக்கிறேன். நான் ஆம்பளை தான். நான் முயற்சி பண்றோம். சரி நீ பொம்பளை எந்த மாதிரி பண்ணணும்? சரி பண்றேன். யாரோ சோனி விட்டுட்டாங்க எனக்கு கொஞ்சோண்டு 4 விறக்கட்டு தான். அப்படி போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். வளவளன்னு பேசினா வாய் கேடுமா? ஆமாப்பா. பருத்தூர் பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு. ஆமா பொட்டிக்காரலாம் ஒரு டென்ஷன் பண்ணி விட்டாரோ. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் புகழும் சிறந்த இந்த தாய் திருநாட்டுடைய பெயர் என்னடி? இதம்மா இது வந்து ஏரியூர் சுண்டலி புடுக்கா. ஏரியூர்ல இருந்து கூத்து பார்க்க வந்துக்கிறாங்க. ஏரியூர்ல இருந்து வேணா கூத்து பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அதனால இந்த ஊர் பேர் வந்து ஏரியூர்னு புதுசா ஊர் வைக்கிறோம். நீ வந்து தாரமங்கலத்துல இருந்து வந்து இப்ப இந்த ஊரை வந்து புதுசா பேர் வைக்கிறதுக்கு. ஆமா நேத்து சொன்ன மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. எப்படி? என்னமா ஊர் அது? புடுங்க மாட்டியா? நேத்து அப்படித்தான் சொல்லி என்ன வாத்த வச்சான் தேவடியா பையன். இந்த சின்ன வட்டி கிராமம் கூத்து பேசுறது நீயே தம்மா. நாங்களும் வர கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. காலையில நீ தானே வந்து டேஜ் இப்படி போடணும் இல்ல லிஸ்ட்ல எழுதி கொடுத்துட்டு போனியா? வரல. காலையிலயும் சாயங்காலம் 2 நேரமும் இதுலயே தான் போறோம். கீழே அந்த கரை கீழே காடுக்குதுல அந்த காட்டுல தான் உனக்கு ராஜனுக்கு வேலையும். காலையில வந்து லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனது சின்னசாமி. இது வந்து அவரோட ஆவி. சாபத்தை கொடுத்து விடுவேன். நீ பத்தினி குடுக்குற சாப்பிட படிக்கல, நீ ரேடியோ குடுக்குற சாப்பிட படிக்கல. எங்க கூட இருக்கும் வரை உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாது. புட்டி சாபத்தை ஏன்னா இன்னொரு டைம் கல்யாணம் பண்ணிட்டோம். ஒரு டைம் கல்யாணம் பண்ணது தெரியாம பண்ணிட்டோம். எங்க வச்சிருக்கிற கூட்டுக்காரியவ? என் கூட்டுக்காரி இங்கே தான் வச்சுட்டு இருக்கிறோம். என் கூட தங்குறோம். எங்க போட என் கூட தான் இருப்போம் தனிக்கு நைட்ல. ஆமா எங்கடா என்னது பத்திரகாளி இது அடிச்சு போட்டேன். அவங்க பூச்சேரி இது சாமி. பூச்சேரி அடிச்சா சாமி அடிச்ச மாதிரி. தம்பி மகனே வா. அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்துடைய பெயர் என்ன? அம்மா ஒரு பக்தியிலே சிறந்த நாடகம், ஒரு பக்திமயமான நாடகம், பக்தன் மார்கண்டேயர். அம்மா இப்படி ஒரு தெய்வீகமான நாடகத்தை, ஒரு புண்ணியமான நாடகத்தை இந்த குரு பெரியோர்களால் இன்று நிறுத்தப்பட்டதல்லவா? அது மல்லிகா தங்கள் பெயர் என்ன? எமது பெயரோ மருத்தாவது என்று சொல்லக்கூடிய ஞான சவுந்தராள். பேசிக்கிறோம். மருத்தாவது என்னும் சொல்லக்கூடிய ஞான சவுந்தராளா இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அம்மா ஓய் என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியும் வருமா? எங்க அப்பா அம்மா பேர் என்ன? ஓட்டு போட்டியா? அரியா என்ன பெற்றதோரா தையாலோ.
தந்தையாரோ விஸ்வகர்மா. சாந்தரா தேவிக்கும் அந்த விஸ்வகர்மாவுக்கும் நான் பெண்ணாக நான் பிறந்து நீங்க யாரை திருமணம் செஞ்சீங்க? என் மாலை இட்ட மன்னவர் யார் தேர்வு? யார் தாயே? என்னுடைய கணவர் பெயரோ மிருகண்ட ரிஷியாக வேண்டுப்பா. காலங்கள் இல்லை. ஏய் இழுத்து விடுவேன். மோதியாட்டு நினைச்சிருக்கிறியா? அப்படி என்னுடைய கணவராகப்பட்டவர் இந்த உச்சிதமா தேசத்தை சீரும் சிறப்புடன் நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய கணவர் பெயரோ மிருகண்ட ரிஷியாக அழைக்கலாம். சரிங்க தாயே, நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான். உங்களுடைய பேரு மருதாவதி என்னும் சொல்லக்கூடிய ஞானசந்திரான்னு சொன்னீங்க. அப்படியே இருந்தாலும் இந்த ஞானசந்திரா இந்த மிருகண்ட ரிஷி திருமணம் செய்து இது உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கிறதா தாயே? அம்மா அம்மா, அப்படி இந்த உச்சிதமா தேசத்தை வாழ்ந்து வரக்கூடிய ஆமா என் கணவரை மிருகண்ட ரிஷியை நான் திருமணம் செய்து இந்த பாவியாகப்பட்டவளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா என்று கேட்கிறேன். ஆமா தாயி, இந்த பாவியாகப்பட்டவளுக்கு பிறந்தாவது ஏதாவது இருந்திருக்கிறதா? ஒரு மாதம் 2 மாதமாக இருந்து நான் கழித்து போயிருக்கின்றேனா அப்படி என்று கேட்கிறாயே மல்லிகா? என் வாழ்க்கையில் நடந்த சோக கதை என்ன தெரியுமா அம்மா? ஐயோ இந்த மருதாவதிக்கும் சரி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லாத போய் விட்டதடி கவலை. அப்படி இந்த உச்சிதமா தேசத்தில் என் கணவராகப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சரி நம்ம யாருக்கு என்ன அப்படி பாவம் செய்திருப்போம்? பிச்சை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொன்னதல்ல, பிள்ளைப்பால் கெட்டவருக்கு தண்ணிப்பால் கலந்ததில்ல. ஆமா, ஆனால் ஒரு பாவம் அறியாத நம்ம ஏன் நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லாத போய்விட்டது சரி அப்படி என்று சொல்லி என் கணவராகப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அழுந்து புலம்பிட்டு இருக்கிற அப்படி. ஆமாப்பா. சரி அதனால இன்று தினத்தில் ஏதோ ஒரு காரணமாக என் கணவராகப்பட்டவர் என்னை அழைத்திருக்கிறார். கணவரை போய் சந்திக்கணும் அல்லவா? காண வேண்டும் அல்லவா? போலாம்.
நாயகி மணவாடினே மன்னவா என் ஆண்டவா பட்டாயவோ வதப்பாக நாச்சாரிடா கொஞ்சமி அங்கெல்லாம் போக கூடாது சுவாமி என்ன நான் சாமின்னு தான் சொன்னேன் உனக்கு கோஞ்சாமின்னு காது கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் அப்படி என்னைக்காவது சொல்லுவேனா சுவாமி இப்ப இருக்கிற நிலைமையில பேசலாமா பேசினா தாங்க இந்த காலத்துல புரியும் தேவியா மன்னவாள் மன்னவனுக்கு வாழா மன்னவா சுவாமி ஏதோ ஒரு எங்க சாமி எதிர்பார்க்கறான் சாமி கடவுளை வணக்குங்க நீ எதுவுமே பேச இல்ல நான் எதுவும் பேச மாட்டேன் நீ எது பண்ணணும் நல்லதான் பண்ணுவோம் நாளைக்கு அரிசி டிராவல் பண்ணிக்கலாம் இல்ல பண்ணிக்கலாம் என்ன காலத்து யூடியூப் ஓடுதுடா எனக்கு தெரியும் நானும் ஓத்து சோறுத்துங்களோம் ஆமாலே ஏஜாமி என்ன காலத்து இல்ல ஏஜாமி கால் வலி பரவாயில்லையா ஏய் இப்ப காலு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல போன வாரத்துல நாய் மேல வண்டி விட்டு கீழே விழுந்துட்டீங்க அது பரவாயில்லையான்னு கேட்டா அவ்வளவுதான் நானா அவ்வளவுதான் ஏமா உண்மைதானா 160 பேர் நாய் மேல வண்டி விட்டு விழுகுறாங்க என் புருஷன் ஒரு ஆளு தான் விழுந்தா அப்படியே போடா அந்த பக்கம் ஏன் சாமி ஏமா இது புரிஞ்சனும் என் சாமி மண்ணா என் மாமா மாமான்னு கூட சொல்லாத என்னடா
ஆச்சு. விடுஞ்சவனுக்கு சித்த பண்ணலாம். ஏய் அதெல்லாம் அப்புறம் வெடிஞ்சாதான் அதெல்லாம். ஏமா ஒரு வண்டி தான் நாய் மேல வண்டி விட்டு விழுந்ததா? ஓ அமைச்சார டேய் நீ உள்ள அதுக்குதான் சித்தப்பா. ஏய் இருடா தேவடி பையா. அதுக்குதான் கம்முனு சம்பத்தானே போட்டு விடு சித்தப்பா ஜோடின்னு. நீயா போட்டுக்கிட்டு நம்மள மானத்தை கெடுக்குறான். நானா போடுறேன்னு நான் தூங்குறேன் காலையில சம்பளம் வந்தா இதெல்லாம் அங்க ஜோடியாத்துல இது பண்ண கூடாது. ஆனால் சுவாமி தேவி தங்கள் திருவடி பொறுப்பாக கமலங்களுக்கு மல்லிகை முள்ளிகை வாச்சி கோந்து மத்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களா பறித்து வந்து உன் திருவடி கமலங்களுக்கு நான் மறுபடி பண்ணிட்டேன் மாமா. என்ன மாமா. செத்து போறோம். சொல்ல காலையில வந்து தேவி சுவாமி என்னுடைய பாதத்தை விடுது விளையாட் எப்படி எல்லாம் இருக்க ஆசைப்படுகிறேன் தெரியுமா? எப்படிங்க என்ன சுவாமி பெண்ணே மன்னா இந்த நேரத்தில் உன்னை எதுக்கலத்தேன் தெரியுமா? எதற்காக சுவாமி? தேவியா நம்மளுக்கோ வயசாகி போய்கிட்டு இருக்கின்றது. அதனால இந்த குச்சத தேசத்திலேயே நாமல் இருவர் மட்டும் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இந்த குச்சத தேசத்தை ஆள்வதற்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை.
நமக்கு ஒரு மைந்தனும் இல்ல, ஒரு பெண் குழந்தை பிறக்கல, ஒரு ஆண் குழந்தை பிறக்கல. நம்ம யாருக்கு என்ன பாவத்தை செய்தோமோ தெரியல. அதனால தேவி நான் தேவலோகம் சென்று இந்த தேவலோகத்துல இந்த தேவர் சபை எல்லாம் இன்று கூடுகின்றதா. அதனால நான் தேவர் சபைக்கு சென்று ஏன் நமக்கு புத்திர சந்தனம் இல்ல அப்படின்னு இந்த தேவலோகத்துல இந்த தேவரிடத்துல கேட்டுட்டு வரலாம் என்று என்னுடைய ஆசை தேவி. அதுதான் இந்த வார்த்தையை உன்னிடத்துல சொல்லிவிட்டு நான் தேவலோகம் போலாம் என்று அழைத்தேன் பெண்ணே. தேவி நம்மளுக்கு வயதாகி விட்டது. இந்த வயதான காலத்துல ஏன் நம்மளுக்கு மட்டும் ஒரு குழந்தை பாக்கி இல்லாத போய்விட்டது. இந்த உலகத்தில் யாரும் செய்யாத பாவம் சண்டாடி நாம என்ன அப்படி செய்திருப்போம். ஆனா நான் தேவரிடத்தில் சென்று இன்று தினத்தில் நான் போய் நான் கேட்டு வருகிறேன். இந்த உலகத்துல யாரும் செய்யாத கொடுமை சித்திரவதை பாவங்களை நாங்கள் மட்டும் என்ன செஞ்சோம், ஏன் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படி என்று நான் தேவலோகத்துக்கு போய் நான் கேட்டுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்றீங்களே சுவாமி. நானும் கூட வரல பெண்ணே. நான் தேவலோகத்தை சென்று நான் மன்றாடி அந்த தேவர் இடத்துல முறையிட்டு ஏன் எனக்கு புத்திர சந்தனையில் நாங்க கேட்டு வரேன். நம்ம அரண்மனையில யாராவது பாவி வருதேசி ஜோதி ஜங்கமான் யாராவது வந்தால் அவங்கள வாசுபடிக்கு வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு அன்ன போஜனம் அளித்தா அதே போதும் தேவி. தேவலோகத்துக்கு பெண்களுக்கு இடம் இல்ல. அதனால நான் தேவலோகத்துல போய் தேவர்களை நான் சந்தித்து நான் கேட்டு வருகிறேன். ஆனால் நம்மளுடைய அரண்மனையை தேடி ஆண்டிலிருந்து அரச வரைக்கும் அச்சக்கார பிச்சைக்காரன் யாரு வந்தாலும் சரியே நம்மளுடைய அரண்மனையை தேடி வந்தவங்களை பசி என்று வந்தவங்களை புச்சி என்று பௌரமா சோறு போட்டு நீ அனுப்பு. அதுதான் நல்லதுன்னு சொல்றாரு என் புருஷன். புரியுதாடி கண்ணாடி கருவி கழுவிய காலுக்கு 4 பேரை கூட்டிட்டு வந்து அதுல 7 பேரை படுக்க வச்சுட்டேன். இன்னொரு கொஞ்ச நேரம் அவங்கள சுவாமி உன் வார்த்தை பிரகாரமே அரண்மனையை என்னுடைய அரண்மனையை தேடி யாரு வந்த அச்சக்கார பிச்சைக்கார யாரு வந்தாலும் சரியே அவங்களை பசி என்று வந்தவர்களை புசி என்று ரொம்ப சோறு போட்டு அனுப்பி வைக்கிறேன். நீ தேவலோகம் சென்று வாருங்கள் சுவாமி. பெண்ணே நிச்சயமா அதை செய்யி. நம்மள பரிசோதிப்பது எத்தனையோ ரூபத்துல கூட வரலாம். அதாவது வந்தவரே அப்படி இப்படின்னு எதுவுமே அதாவது மதிக்காம பேசக்கூடாது, மதித்து தான் பேசணும். அரண்மனை தேடி வந்தவளுக்கு சாதம் அழி. அரண்மனை தேடி வந்தவங்களை நல்லா மதிக்கிறது. நீ மிதிப்பா மதிப்பேன். அது ஓடி அது உலகமெல்லாம் போயிடும். தேவி நீ சென்று வருவாய். ஆகட்டும், நீங்கள் சென்று வாருங்கள் தேவலோகம். புறப்படுகிறேன். யாருங்க தேவருக்கெல்லாம் தலைமையா விளங்கக்கூடிய தேவேந்திர மன்னன் இந்த நேரத்திலேயே தேவர் சபை கூட்டுகிறாராம். சரி, அதனால நாம இப்ப தேவர் சபைக்கு போலாம். வாங்க நடந்தே போலாமா? புறப்படலாமா? புறப்படு. இந்த சபை நாடு வருகிற பொழுது நான் யாரு என் பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன சாமி? அதற்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு நாடு நீர் வல்லம் நில வல்லம் தனவல்லம் இருந்தையே மற்றமா நகரத்தினுடைய பெயர் என்ன? இது ஏர்கோலப்டி. ஆமா, என்னடா வரவையெல்லாம் பள்ளி மாலை வண்டி விட்டான்னு சொல்றேன். ஏண்டா என்னடா சொல்றிய என்ன கலக்கோட்டானா நாய்கிழவி சொல்ற தாய்கிழவி தான் பேரு. நாய்கிழவி ஆற வச்சுது சொன்ன இப்படிலாம் நீ இதே மாதிரி கெட்ட பேச்சே பேசிக்கிற இருந்தா என்கிட்ட சாபத்துக்கு ஆளாயிடாத. என்கிட்ட சாபம் வாங்கினா இப்பயே உனக்கு கல்யாணம் ஆவாத. 34 வயசு ஆகி போச்சு. நேத்து மாதிரி கொடுக்கறதுதான் எனக்கு டெய்லி எனக்கு அதே மாதிரி வேலை கொடுத்து இன்னைக்கு தானப்பா அடிக்காத வேலை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல இல்ல இருந்தாலும் நீர் வெள்ளம் நில வெள்ளம் தன்ன வெள்ளம் பிறந்தியே மொத்தமா நகரத்தினுடைய பெயரனு 34 வயசா மீசை இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்து தெரியும். மீசை எடுத்துங்களுக்கு பாரு அரியா பசங்க மாதிரியே வயசானவங்க அரியா பசங்க மாதிரியே இருப்பாங்க. எனக்கு 16 வயசு தான். ஆமா சொல்லுவாங்க பாக்குறவங்க.
இப்படியான சாபத்தை வாங்கி கல்யாணம் ஆகாத போயிடாத. மின்னொரு கோமலை அடிக்கலாம், சிலிண்டர் கோமல்னு இப்படியேதான் நான் சொல்லி இன்னும் அப்படி இருக்கலாம். அது மாதிரி எங்களை சாபத்தை வாங்காத. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? சின்னப்பட்டி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர் வட்டம், அதாவது சின்னப்பட்டிக்கு அருகாமல் உள்ள காட்டளவு. அதாவது இன்றைக்கு நமக்கு ஒரு தாய் திருநாளும் ஆனவன் அப்பமர்களும் பெண்ணபுரம் தாய் உள்ளவங்களும் கல்விக்கு செல்வம் மாணவர்களும். அது மட்டுமில்லை, 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்வி ஞானங்கள், 96 தத்துவம், 11 புராணம், நகண்டன் நன்னூலை கற்றுணர்ந்த குறிப்பெரியோர் ஆசனம் வந்திருக்கலாம். உலகத்தில் கூறினார் உலகத்தில் கூறியிருப்பது இந்த ராஜ புண்ணிய சபை ஏன் கூடப்பட்டது, எதற்கு கூடப்பட்டது அப்படி இருந்துட்டாலும் இன்று வைத்துள்ள நாடகம், இன்றைக்கு வைத்து நாடகம், நாடகம் பத்தன் மார்கண்டையர் நாடகத்தில் நீங்க இந்த நாடகத்தில் அதாவது நட்டை உடை பாவனை அடியின் கோமலை எத்தனையோ பிள்ளை வீதி வெளியாக சென்று ஒரு தமிழ் எவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்னுடைய வாகனம் எது? புகழ் வாகனம். புகழ் வாகனம். ஆமா. சரி. இந்த 3 உலகத்தையும் மேல்லோகம், சரி, பாதாளோகம், மத்திய லோகம், இந்த 3 லோகத்தையும் ஒரே நிமிடத்துக்குள்ள சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவராகும். நாரத மகாமுனிவரா இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு?
நிறுத்துங்க. ஏய், ஓய், நான் பிறந்த ரகசியத்தை சொல்லணும்னால் ஆமா. ஓய் ஆறு போட கம்மியா பாப்பி. ஏய், ஆடு போட கட்டியா இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்துக்கு ஒரு கெடாய் வெட்டி தங்குறான்பா. இவன் நம்பி ஒரு ஹோட்டல் கடைக்கு போனா கூட பக்கத்துல உட்கார கூடாது. ஏன்னு கேப்ப, இவர் எத்தனை புரோட்டா தம்பா? ஒரு 2 புரோட்டா 3 புரோட்டா தங்குறாங்க. 4 அவா இவன் பக்கத்துல இலையை போட்டு உட்கார கூடாது. 15 புரோட்டா நம்ம எல்லாம் ஆளுக்கு 4 புரோட்டா சாப்பிட்டோம். 15 புரோட்டா மவராசன் தின்னோம். சரி ஏதோ தின்னிட்டு போறாரு அப்படின்ட்டு இன்னும் 2 புரோட்டா நான் கேட்டேன். மொத்தமா நான் 3 புரோட்டா தான் வாங்கிட்டேன். அந்த 2 புரோட்டா இலையில வச்சுட்டு குழம்பு கேட்கறதுக்குள்ள எடுத்து நிட்டோம். ஏன்னா ஜருகுமல்ல போய் கூத்தாடணும், ஆல்ட்டு போட்டு ஆடணுங்க. பசி ஓவரு, மதியம் சாப்பாடு இல்ல. நான் என்ன செய்வோம்? கம்மிதான் ஒரு 15 சாப்பிட்டோம். இதெல்லாம் சொல்ல போய் சொல்ல வகுத்துக்கு சாப்பிடுறது வஞ்சனம் செய்யக்கூடாது. அங்க சாப்பிடுறது கொடிச்சு விட்டீங்களா? அப்புறம் நீங்க மத்தாலோ மாதேஜில போய் செஞ்சு மத்தாண்டா இல்லைன்னு சொல்லவில்ல. ஒருத்தன் மந்திங்க இருக்கணும், இந்த சாப்பாடு சாப்பிட்டு இன்னொரு சாப்பாடு இருக்கணும். இன்னைக்கு சம்பளம் தொட்டு போறியாடா அப்படின்னு அப்படியே சாமி விட்டான். அது மாதிரி பசியில சாப்பிட்டான் இருக்கட்டு. இருந்தாலும் நான் என்னுடைய சிறந்த ரகசியம் சொல்லணும்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் யாரையும் சொல்ல மாட்டேன். எங்க மக்கள் யாரும் இல்ல. அப்படியா? நான் முதலாக கலதைக்கு பிறந்தவன். கலதைக்கு பிறந்தவனா? உண்மைதான். எப்படி பிறந்தா? ஏய், அதெல்லாம் சொன்னா நேரம் ஆகாது. என் தாய் ஊர்வசி, என் தந்தையார் பிரம்மதேவன் தேவர் சபை கூடியது. என் தாய் ஆட்டத்திலையும் நடனத்திலும் ஒய்யாரமான் இருக்கிறவள் என்னுடைய தாய் ஊர்வசி. சரி, ஊர்வசி. அப்படி நடனம் ஆடும்போது தந்தையார் பிரம்மதேவன் ஆசைப்பட்டாங்க. சரி, இந்த தேவர் சபையில ஒரு ஆணும் மண்ணும் சேர்ந்தா என்ன சொல்லுவான்னு சொல்லி சபையை விட்டே வெளியே ஓடியான்ட்டாப்டியா. சரி, அங்க எங்க ஓடாலும் விடவில்லையா. ஏரிகிற பக்கத்திலே அங்க கலதைய, அதாவது துணி துவைக்கிறதுக்கு மூட்டை இறக்கி வைத்துட்டு அந்த கலதை ஏரிக்கிற வழியாக அதாவது அவுத்துட்டாங்களாம். சரி, அப்ப ஏரிக்கையில மேய்ஞ்சு கொண்டு இருந்தது. ஓ, இவரு தேவர். ஆமா, இந்த தேவர் நம்ம கலதையோட அதாவது கலதுருவம் எடுத்துட்டா நம்ம கிட்ட சேர மாட்டான்னு சொல்லி ஆமா என் தாய் ஊர்வசி கலதுருவம் கொண்டுட்டாலாம். தாய் ஊர்வசி. ஆமா. சரி, அவன் தந்தையாரும் கலதுருவம் எடுத்ததுலயுமே எனக்கு இன்னும் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லி என் தந்தையாரும் கலதுருவம் கொண்டு என் தாயிடம் சேர ராவத்தங்க சொல்லி நான் அப்பயே பிறந்து விட்டேன். அவன் சொல்றான் என்கிட்ட கேட்காத சாபத்தை கொடுத்துக்குது. ராவத்தங்காது. சரி, அப்படி இருக்கும் தருவாயில அங்க பார்த்தது ஏடா ஒரு பெண்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு பால் சுரக்கும்ல. ஆமா. அப்ப வந்து கலதைக்கு பிறந்தாலும் அப்ப நான் முதல்ல கலந்த பால் குடித்தவன். அதான் கழுதாட்டமா புறக்கட்டே நின்னுட்டேன். பிறகு நான் சாப்பிட்டது எங்க வீட்டுல. சரி, பிறகுதான் என்னுடைய எடுத்து போய் வளர்த்துற தாய், அதாவது என் தந்தையார் எடுத்துட்டு போய் என் தாயோட வளர்ப்பு தாயை கொடுக்கும் போது என்னுடைய தாய் வந்து சரஸ்வதி கலைவாணி. சரி, அப்படி கலைவாணியா இருந்தாலும் என் தாய்க்கு என்ன வேலை? ஒரு குழந்தை பிறந்து அதாவது வெளியே வரும்போது தாய் என்ற எழுத்தை என் தாய் எழுதினாத்தான் அவரு மாதிரி படிச்சு விட்டு வேலைக்கு போக முடியும். சரி, இதெல்லாம் நம்மள போல கலவை மாதிரி குடிச்சுதான் தீரணும். அப்படி அதாவது என்னுடைய தாய் நவமலை உட்கார்ந்த பிச்சைக்கார பசங்க கூட பெரிய லெவல்ல போய் பெருசு வாங்கி பட்டம் வாங்கி வேலையில இருக்கும். ஆமா ஆமா சாமி, நீ வந்து இப்படி கூத்தாடிட்டு அப்படி இருக்கும் தருவாயில என் தந்தையாருக்கு என்ன வேலை? எங்க நேராவது உனக்கு நேராவது என் தந்தையாருக்கு என்ன வேலை? நீ திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி எப்படி இல்ல கல்யாணம் பண்ணி அது வேற பண்ணியா? அதுலயே பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி பாக்கலாம். எத்தனையோ பண்ணி பாத்துக்கிறேன், வெள்ள பண்ணி பாத்துக்கிறேன். நேராவது பூசை நிறைய செய்யணும். தேங்காய் எல்லாம் உடச்சு இது வச்சுக்கிறாங்க. திருமணம் செய்து இவன் சொல்றது கேளு. திருமணம் செய்து உன்னுடைய மனைவி கிட்ட எத்தனை கட்டளை ஒடிச்சாலும் எப்படி ஒத்தஞ்சு எத்தனை கட்டளை இப்படி ஒதைச்சாலும் உடைச்சாலுமே கண்டார ஒளி போய் போறோம். என்னடாச்சு என்னடாச்சு
சரி நீ என்ன பரவாயில்ல கலப்படம் உயிரப்படம் இந்த இடத்துல நான் செத்து போனான் சரிடா ஒரு பேர் கிட்ட விடுறா செத்து போய் பேர் இருந்த நேரத்துக்கு பிரச்சனை குளியில கிடப்போம். சரி அது ஒண்ணு போடல விடு அப்படி நீ அதாவது 10 லட்சம் போட்டு திருமணம் செய்து ஒரு பெண்ணுகிட்ட நீ போய் சேர்ந்தனாலும் எத்தனை கட்டுல கவத்தையும் ஒடிஞ்சு பிச்சுனாலும் உங்க அப்பங்காரம் வல்லுனா உங்க அப்பங்காரம் கொண்டாடிக்கிட்டு வல்லுனா குழந்தைய பிறக்காதா இல்ல என்னத்துன்னு கேக்குறேன் வேண்டா என் பொண்டாட்டி கொண்டு வந்து உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு உங்க அப்பன் விடாத நீ வீட்லயே போடு உங்க அப்பனே வருவாங்க வந்தாலும் ஏன் உனக்கு தெரியவே தெரியாதே எங்க அப்பா வரும்போது அப்படி அப்படி கொண்டாடிக்கிட்டு எங்க அப்பா வந்தா பக்கத்துல பேசுறா இல்ல ஆவாது அப்படி சேர்ந்தா அதான் நீங்க அனுப்புன்னு சேர்ந்தாலும் என் தந்தையார் ஒரு நாள் வந்து ஓன் நமச்சிவாய நமகன்னு சொல்லி உன் மனைவியினுடைய வயிற்று மேல கையை வைத்தால் கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி என்ன போல குழந்தை உருவாகும். அதாவது பிண்டம் பிடிப்பது என்னுடைய தந்தையாருக்கு வேலை கல்லும் ஓய் நீங்க எந்த நாட்டுல வாழ்ந்து ஆண்டு நாடு அழகான சொந்த நாடு சொந்த நாடு இது எத்தனையோ நாளைக்கு பாடிக்கொண்டு இருக்கலாம் நேரம் ஆகிறது இருக்கணுமே சத்தியலோகம். சரி இங்க வா உங்களுடைய நாடு சத்தியலோகம். அப்படியா இருந்தாலும் உங்க தந்தையார் வந்து ஒரு தேவருக்கு மகனாக பிறந்து கழுத்துல முத்துராட்சி கொட்டை நெத்தியில ராமம் கையில கஞ்சனாயம் கட்ட இப்படி சடப்புடுக்கு சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்க இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதை சொன்னா இன்னும் நேரம் ஆகும். சரி 3 வகையான சாபம் பெற்றவன். முதலாக என் தந்தையாருக்கிட்டே ஒரு பொய்யை சொன்னதான் அதாவது பூசைக்கு மலர் கொண்டு வரவில்லை அப்போது ஒரு பொய்யை சொன்னதே தான் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யை பேசினா முதுகு மூட சுமக்கும் உன்னுடைய வயிறு பானை போல உப்பும் கைகால்கள் பெரும் தூளும் போல வேண்டும் புறா சாபத்தை தந்தையார் சொல்லிவிட்டார். சரி என் தந்தையார் சாபத்தை வாங்கி என் வளர்ப்பு தையில் போனேன். சரி தாயே தந்தையார் கூட சாபம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி உரைத்தேன். கையில் இருக்கிற வீணை கொடுத்தால் என் தாய் சரி அக்கலும் அழைத்தலும் சிறிமந்த நாராயணன் எனக்கு தாத்தாவுக்கு உண்டு. சரிங்க அவர் வீட்டு போனா இந்த சாபனை மத்தி அவனு சொன்னேன். அங்க போய் அளந்து புலம்பினேன். சரி அப்போது தந்தையார் கூட சாபம் என்னால் அழிக்க முடியாது இருந்தாலும் இது நாமத்தினு ஒரு நாளைக்கு ஒரு களம் கிடைக்கும் ஒரு பொய்ய பேசணும் அப்படின்னு அது ஒரு சாபம். சரி தேவேந்திர மன்னனுக்கு கௌதம் மகாமுனிவர் அகலி என்ற பெண்ணை திருமணம் செய்து இருக்கும் தருவாயில அதாவது தேவேந்திர மன்னன் ஆசைப்பட்டான். சரி அந்த தேவேந்திர மன்னனுக்கு கொஞ்ச நேரம் அதாவது தொண்டு புரிந்தேன். வெளியே நின்று தேவேந்திர மன்னன் அந்த அகலை என்ற பெண்ணுக்கிட்ட சேருவதற்கு நான் வெளியே இருந்தேன். அப்போது அந்த கௌதம மகாமுனி சாபத்தை கொடுத்து விட்டார். நீ தேவரசி இப்படி வந்து காவல் புரிகிறாயா எப்பேருட உயிர் போற ஆபத்து இருந்தாலும் ஒரே அதாவது 3.75 நேரம் சரி ஒரு நிமிடம் தான் அங்க இருக்கணும். அதுக்கு மேல அந்த இருக்கணும் சாபத்தை சொல்லி கௌதம மகாமுனிவர் எனக்கு சாபத்தை கொடுத்தார். சரி அது மட்டும் இல்ல நான் சன்னியாசா ஆன காரணம் என்ன கௌதம மகாமுனிவரும் எப்படி அதாவது தக்கனும் தரணியும் சரி சாபத்தை கொடுத்தார். சன்னியாசா ஆவதற்கு காரணம் எப்படி என்றா தக்கனும் தரணியும் 1000 பிள்ளைகளை பெற்று பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். சரி அப்போது நானும் பள்ளிக்கு போனேன். அங்க சிவனுடைய திருநாமத்தை எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு உரைத்தேன். சரி சரி அனைத்து பேர்களும் சிவனுடைய பத்தனம் ஆயிட்டார்கள். ஆகட்டும். அதனால கௌதம தக்கனும் தரணையும் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற 1000 பிள்ளைகளை பெற்று அனுப்பி வைத்தேன். நீ வந்து சன்னியாசி கோலத்திலே அந்த சிவனுடைய பத்தனாக பண்ணிட்டியே. ஆமா அப்படி என்று நீயும் அதே போல சன்னியாசியா போன்னு சொல்லி சாபத்தை கொடுத்தால் தக்கனும் தரணையும். சரி இப்படி 3 வகையான சாபத்தை கொண்டு என் தந்தையார் கொடுத்த சாபம் பலிக்கும் போல தெரிகிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கலக வேணும் தலைய 1000 சுக்கா வெடிக்கும் போல இருக்கிறது. அந்த என்னமோ வச்சிருப்பேன் உருண்டையை கொடுப்பாங்களா இத்த வெள்ளம் இல்ல பண வெள்ளம் எதுவுமே கலகம் தானே வேணும். கலகம் கிடைக்க விட்டாட்டே பெரிய கால் வீங்குதுடா. இது கையில பிடிச்சினா கலகம் இருக்கு. இந்த கல்லாலியே தான் கலகம். ஐயோ யார் படுத்திட்டு இருக்கிறாங்களோ அந்த கல்லுலயே எல்லாத்தையும் மண்டையோட அந்த அம்மா என்ன ஆளு வாய் திறந்துட்டே வருதுடா. ஏய் ஓய் கல்லால் அடித்து கலகம் செய்வது நான் இல்லை சொல்லால் அடித்து கலகம் செய்வது சரி இந்த நாரத மகாமுனிவர் வேலை. அதனால என் தாயினுடைய வீணையை வைத்து என் தந்தையை அதாவது என்னுடைய தாத்தாவாகிய நாமத்தில் வைத்தால் கலம் கிடைத்து விட புறப்பட்டு போலாம்.
பாட்டி அவச்சாரம் நானே சன்னியாச்சி அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். என்ன 2 கைக்கு 2 முடிச்சிட்டு நீ ஏய் கலகம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுடா. தாத்தங்கொட்டையை பிடிச்சா அட்டிக்கிறப்ப இப்ப வந்துருச்சுடா. என்ன பியா கலகம் எங்க இருக்குதுன்னு நாமத்தை நினைக்கும் போது வந்துருச்சு கலகம் என்ன தேடி. ஆமா அதனால இப்ப எங்க போகணும்? கோட்டரை கடைக்கு போகணும். ஆமா அங்க போனா எத்தனை சண்டை வருது? மேட்டூரா அப்படி இருக்காலும் தேவலோகத்துக்கு போனால் ஆமா தேவர சபைக்கு போகணும்ல. அங்க போய் வைக்கிறதா பிறப்ப இப்ப தேவர சபைக்கு போய் கலக்க வைக்கிறோம். உண்மைதான். சரி புறப்பட போலாம். அரசு பண்ணா வாருங்கள் முனிதா. தேவலோகத்தை தலைமையா விளைக்குறைய அனைத்து தேவர்களுக்கு அனுபவங்கள் வந்தன செய்தேன் சுவாமி. சிவாலயத்தில் அமருங்கள். இல்ல ஓட்டி இந்த ராணி மாதிரி தெரியும். ஏய் சாமி தாங்கள் வந்து அமருவாயாக. தங்களுடைய பாதம் பணிந்திருக்கிறோம் அண்ணா. தேவாதி தேவர்கள் வந்து சுவாமி அமருங்கள் சுவாமி. அது அந்த கரவானது. என்ன சுவாமி இப்படியே ஒவ்வொரு பாணிக்கிறவானுங்களா இருந்தா நான் என்ன பண்ணுங்க? ஆணிக்கிறோம் ஆடமுள்ள உடம்புலாம் வரைக்கும் நைட்டு வாடாடே தேவாதி தேவரெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார். அடே தேவேந்திரம் அதே தேவாந்திரம் எப்போ தருமன் போல் தெரிகிறது. நான் வந்து நான் ஆதமத்த நாட்டுக்கு நான் திக்கத்தராஜை எனக்கு எங்கடா சிம்மாசனம்? சாமி இங்க போட்டுக்கிற உட்காருங்க வாங்க. ஆகட்டும் சாமி உட்காருங்க சாமி. நல்லா எனக்கு பணிபடியா சிம்மாசனம் சாமி போறாங்க. உட்காருங்கள். தேவேந்திரா சிம்மாசனம் போடுறியா இல்ல நான் ஏறி வந்து எருமை கடையை விட்டுறேன்னா கொண்டாடி ஓத்தி விடுவேன். வா சாமி உட்காரு சார். உட்காரு. நல்லா தொடச்சு விடு. இடுப்பி உடைச்சு போடுங்க அப்படி. சாமி உட்காருங்க. சரி எந்திரிச்சு சிம்மாசனத்துல உட்காரு. சுவாமி இந்த தேவாதி தேவர முனிவர் அனைத்து பேரும் இந்த தேவலோகத்துக்கு வந்து விட்டார்கள். மன்னா ஆமா என்று அனுதினமும் நம்ம தேவசபையை கூட்டுவோம். தேவசபை நம்ம கூட்டும் பொழுதெல்லாம் இந்த தேவசபையாகப்பட்டது அப்படியே பல 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 பலவென்று ஜொலிக்குமே. ஏன் பண்ணா இன்று மட்டும் என்னமோ இருள் சூழ்ந்தது போல தேவி என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. என்னவா இருக்கும்? இந்த தேவலோகமே எப்பவுமே சூரிய பிரகாசம் போல சிரித்து முகத்து போல இருக்கும். ஆமா. மூதேவி சூழ்ந்தல போல இருக்குது. என்ன காரணம் கேட்கிறார்? ஆமா சுவாமி. நன்கு அறிவார்கள். நாரத மகாமுனிவரே முற்றிலும் அறிந்தவர் நீ. இந்த தேவலோகமே சூரிய பிரகாசம் போல சிரித்த முகம் போல் இருக்கும். இன்று சூழ்ந்தது இருள் போல் சூழ்ந்ததை போல் இருக்கிறது. காரணம் என்ன? தேவருக்கெல்லாம் அதிபதியாகி தேவேந்திர மன்னன் எப்போதும் நான் தேவர் சபை கூட்டினால் சூரியன் பிரகாசம் போல தேவரெல்லாம் வந்து அமர்ந்தால அப்படி சிறப்பா இருக்கும். இன்னைக்கு என்னமோ இருண்டணிஞ்சு போல இருக்கிறது. எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நீ 3 உலகத்தையும் சுற்றி வர நாரத மகாமுனிவர் உனக்கு அல்லாஹ் இதுவும் தெரியுமல்ல, அதனால அப்படின்னு கேட்கிறாய். நீ தேவர் சபையோ ஒரு பூதவி அண்ணன் போல இருக்குது, என்னன்னு தெரியவில்லைன்னு கேட்கிறாயா? அதாவது இன்னொரு சொல்வார்கள் தானத்தில் 32 தானம். சரி அப்படி அதாவது செல்வத்திலே சிறந்தது. அதாவது குழந்தை, அதாவது குழந்தை பாக்கியம் செல்வம். குழந்தை செல்வம். அப்படி குழந்தை செல்வம் இருந்தாலும் எந்த அதாவது வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அங்க வந்து மனைவியும் அந்த குழந்தையும் எடுத்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா தான் அந்த ஊடு சிறசோதி அந்த குழந்தைங்க எப்படி சிரிக்குதோ அது போல இருக்கும். அதனால இந்த தேவர் சபைக்கு யாராவது ஒரு குழந்தைங்க இல்லாத பாவிங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்.
அந்த குழந்தைங்க எப்படி சிரிக்குதோ சரி அப்படி சிரிக்கும் அந்த அனைவற்ற பேர்களும் நன்மையா இருந்தா இருக்கும். இப்ப இந்த குழந்தைங்க இல்லாத படும்பாவீங்க யாராவது இந்த தேவர் சபைக்கு வந்துக்கலாம். அதுதான் இருள் அணிஞ்சு போல இருக்கிறது. புத்திர சந்தானம் இல்லாத நபர் யாரோ ஒருவர் இந்த தேவர் சபைக்கு வந்திருக்கிறார் அப்படி என்று உரைக்கின்றீர்கள். மன்னா இதை தீர விசாரித்து யார் என்று நாரத மன்னன் எப்படி உரைக்கிறான்? நாரத எப்படி பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன? இந்த பாவப்பட்டவர்கள் பிள்ளை இல்லாத பாவிகளை சபையில அமர்ந்திருந்தால் பாவப்பட்டவர்கள் சரி புத்திர பாக்கியம் பெற்றவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அப்படி புத்திர பாக்கியம் இல்லாத சபையில அமர்ந்திருந்தால் இருந்த சூழ்ந்தல் போல பூதேவி அமர்ந்தது போல இருக்கும் என்று உரைக்கிறார்கள். சரி அப்படி இருந்தால் இச்சபையில பிள்ளை இல்லாத பாவிகளை சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். பாவம் செய்தவர் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று உரைக்கிறார்கள். அப்படி பாவம் பெற்றவர்கள் பிள்ளை இல்லாத பாவி சபையில் அமர்ந்திருந்தால் சொல்லு. அதனால சரி அதனால இந்த தேவர் மூவர் யாவருமே இந்த சபையில அமைந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் போய் புண்ணியம் செஞ்சியா பாவம் செஞ்சியா உனக்கு புத்திர பாக்கி இருக்குதா குழந்தைக்கு யாரையும் நம்ம கேட்டு இத்தனை பேத்துல விளையாடி பண்ண முடியாது. அதனால இந்த தேவர் மூவர் யாவரும் இருந்தாலும் இந்த தேவர் சபையில அதாவது பாவம் செஞ்சவங்க குழந்தைங்க இல்லாதவங்க இப்படி யாராவது இருந்தா அவங்களே எந்திரிச்சு தேவர் சபையில கிளம்பல்லவா. இந்த மன்னனுடைய கட்டளை எப்படி இருந்தா பிள்ளை இல்லாத பாவி யாராவது சபையில அமர்ந்திருந்தால் எந்திரிச்சு சிரவணங்கி எந்திரிச்சு நிக்கணும். தேவாதி தேவர்களும் முனிவர்களும் இந்த மன்னாதி மன்னர்களும் ராஜரிசி அனைவர்களும் என்ன போல முனிவரை அனைத்து ஏராளமான ஆயிரக்கணக்கான பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயா நீங்க கேட்டீங்க இல்லையா யாராவது பாவம் செய்வர்கள் பிள்ளை இல்லாத படும்பாவி யாராவது சபைதனில இருந்தால் எந்திரிச்சு நிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா மிருகண்டையரே சுவாமி சொல்லுங்க. நான் பிள்ளை இல்லாத பாவி உச்சத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் பேர் மிருகண்டையரு. என் தேவியா நேனச்சவிந்திரா நேனச்சவிந்திராலே மனம் முடிந்து எனக்கு நீண்ட காலமாக புத்திர சந்தானம் இல்ல. இந்த வானத்திலேயே கரு ஒட்டினாலும் என் தேவியார் அங்கத்திலேயே கரு இல்ல. அதனால நான் பிள்ளை இல்லாத பாவியா நான் இந்த சபைக்கு வந்துட்ட சுவாமி. நான் தான் பிள்ளை இல்லாதவன். இதான் பிள்ளை இல்லாத பாவி மிருகண்டையரு. பேறுபட்ட பிள்ளை இல்லாத பாவி இந்த சிறப்பாக இருக்கிற தெய்வக சபையிலே நீ வரலாமா? இந்த தேவர் சபைக்கு வந்தது மகாபரி குற்றம். இந்த தேவர் சபையை நாரத மகாமுனிவரை எப்பேற்பட்ட பிள்ளை இல்லாத பாவி இந்த நாரத கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த தேவர் சபைக்கு வந்தது மிகப்பெரிய குற்றம். இவனை புடகலத்தை பிடிச்சு தள்ளி அகற்று போகட்டும். தேவர் மூவர் யாவருக்கும் தேவேந்திரம் என்னும் தளபதி இந்த தேவர் சபையை தேவேந்திரம் என்று சொல்வதுதான் நம்மளை கேட்க வேண்டும். அப்படின்னுட்டாலும் இந்த மிருகநடிசை மின் பிரிவில பாவம் செஞ்ச அப்படியா இப்ப இல்ல இந்த பிரிவில பாவம் செஞ்சா பிச்சை காட்டு வந்தவருக்கு இல்லைன்னு சொன்ன அப்படியா இல்ல கூலிக்கு வந்தவர் குறவல அப்படியா என்னன்னு தெரியவில்லை. அப்படிக்கும் போது மானத்திலே கரு ஓட்டினாலும் தன் அங்கத்திலே கரு ஓட்டவில்லை என்று படும்பாவே இந்த தேவர் சபைக்கு வந்தாரா. அதனால இவருதான் பாவம் செஞ்சிருப்பா. அப்படி அந்த பாவம் இவரை தொட்டு நான் தள்ளினால் எனக்கு அந்த பாகம் வந்துடும். அதனால என்கிட்ட கீழே இதோ இதனுடைய சவமண்டலத்தை வைத்து இவர் வெளியே தள்ளணும். இவர் தொட்டாலே எடுக்க பாவம். எப்படி தேவேந்திர மன்னனை வைத்து ஐயோ தெய்வமே
தேடி வந்து என்னை அகமானம் படுத்தியாய். ஐயோ நான் என்ன பாவம் நான் செய்த பாவி. இந்த தேவாதி தேவர்களாய் என்னை மன்மமோ படுத்தினார். இந்த பாவியாயிருந்து என்ன சுகம் கண்டானோ. இந்த உன்னதோர் வீட்டுக்கு நான் அந்தநாதம் நினைத்தேனோ. ஐயோ நான் என்ன பாவம் செய்த பாவி. யாருக்கு என்ன செய்தோ எனக்கு இந்த விதி வந்தாதோ. பாதிய பிறகண்டாயரு நாயன் பிறந்தேனோ. என்ன பாவம் செய்த பாவி. இந்த தேவனானது இந்த தேவாதி தேவர்கள் முன்பதாக நம்ம யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம், ஏன் நமக்கு புத்திர சந்தானம் இல்ல அப்படின்னு கேட்கலாம். இந்த தேவலோகத்துக்கு வந்தேன். இந்த பாவம் செஞ்ச படும்பாவி பிள்ளை இல்லாத பாவம் செய்தோம். சரி, தேவலோகத்தில் அடி வைக்கலாமா? தேவலோகப்பட்டது இருளோங்கி போச்சு அப்படின்னு இந்த தேவாதி தேவர் முன்பதாக என்னையே தலைபிடித்து கீழே தள்ளிவிட்டார்கள். நான் அகமானம் பட்டு விட்டேன். இனிமேல் இருந்து என்ன இல்லாட்டுதான் என்ன, வாழ்வதை விட சாவதே மேலு. அதனால என் தேவி மருத்தாவதி இடத்துல சென்று இங்க நடந்த செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு இருவருமே உடன்கட்டை ஏறி விடலாம். போலாம், புறப்படலாமா? உச்சத தேசம் புறப்படுகிறேன். நந்தி தேவா,
எப்படி? சாணி கோலா யானை. அது ஆ, ஆவுகளுடன் போய் சாணி குழாயான்னு சொல்லு. அதேதான் நந்தி. சாமிகளை யானை. ஆனா உன்னை கூட சொல்லலாம் அப்படி. என்னது? பேர் நந்தி. நந்தி. ம், என்ன கூட சொல்லலாம். ஆமா. பரவசமான நாடகம் இது. ஆமா ஆ? ஆமா சாமி. இன்னும் 16 ஆயுள் கற்ற ஆ. மத்த மார்கின்ற நாடகத்தை ஆ. பெரியோர்களால் அரங்கேற்றம் செய்ய நாம் அடியோர்களால் நடத்தப் போகின்றோம். ஆமா. இந்த நாடகத்தில் ஆ. காலமேளம், மெல்லினம், சொல்லினம், சுதியனம், எழுத்தாணி, எண்ணறிவு, நன்னறிவு, அடியடி என்ற கோமாளி குற்றங்கள் இருந்து விடலாம், இருந்தும் தவிர்த்து கூட விடலாம். அகட்டும். அப்படி இருந்தாலும் ஒரு அங்கீகாரத்தை சிந்தாமணி அமரக்கலை நோக்கி ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து வீடினமாக விளையாடி சென்று ஒரு தவறு செய்து விட்டார். சரி. அதை தாளாட்டி சீராட்டி இடது துறையில் அமரச் செய்து வலத கண்ணத்தால் முத்தமிட்டு ஆ, எவ்வாறு மன்னிக்கிறோம் அதுபோல. அதுபோல் ஆ, கெட்ட கதையாக இருந்தாலும் முட்டம் முழுக கேட்க வேண்டும். ஆமா. இந்த மார்கண்டையர் கதையை ஆ, ஆனால் விடிய காலை ஆ, ஆனால் அவர் எப்படி வர வாங்குறார், ஆமா. அவர் எப்படி திருப்பியும் இன்னும் 16 வாங்குறார், ஆமா. அப்படி என்ற விளக்கம் ஆ, இது நன்றாக கேட்கப்படும். இந்த கதையை வந்து நல்லா கேட்கணும். யாரு படுத்திட்டு இருந்தா அது இந்த கதைன்னு விளக்க ஆமா. முடியாது. கதை எப்படி நடக்கிறது, இது என்னெல்லாம் செய்கிறார்கள் அப்படி என்பது விளக்கமாக கேட்க வேண்டும் என்று இருக்கிற சிறந்தாழ்ந்து பணி அன்போடு எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு? யாரு? மாதவன் நிறுத்துங்கள். சுவாமி கடவுளே, இப்ப நான் யார் என்று உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி சாமி தெரியும்? ஏன்னா பக்கத்தோடா அந்த 2 சராசரம் 1008 அண்டம் 224 புவனம் 8க்கு 16 கோணங்களிலே திருமூர்த்தியிலே ஒருவராகிய உன்னுடைய பெயர் பரமேசன் ஜெகுதேசன் கைலேசவாசன் என்று சொல்லக்கூடிய 5 சிரம் 11 நேத்திரம் கொண்ட என்னுடைய பெயரோ பரமக்கடவுள். பரமக்கடவுள் நீங்களா? உண்மை சுவாமி கடவுளே வணக்கம். ஆமா, இந்த கையில வச்சுக்கிறீங்களே, இதை நான் பண்ணி குத்துறவேலா?
இது என்ன பண்ணி குத்துற வேலா? இதுதாண்டா சூலாயுதம். உண்மை போல மனிதனை சங்காரம் செய்வது. அட இதுதான் சூலாயுதம். ஏதாவது தவறுதல் நடந்து விட்டால் உன்னை நான் சங்காரம் செய்வேன். இதுலேவா? உண்மைதான். இதுலயே சங்காரம் பண்ணிடுவீங்க. ஏச்சாமி அது குடும்பல பாத்துட்டு வந்துடுறோம். ஏச்சாமி இத கொடுத்தீங்களா பாத்துட்டு வந்துருவோம். கொடுத்தா சீக்கிரம் கூட்ட முடியாதுன்னா பெரிய விஷயம். நான் பாத்துக்கிறோம். இது கொடுங்க பாத்துட்டு தரோம். இது சூலாயுதம் தங்கவேலு. உண்மைதானே? உண்மைதான்டா. ஐயா இது வந்து சாமி சூலாயுதம் தங்கவேலுன்னு சொல்ற. அப்படி தங்கவேல தண்ணி பைப்புன்னு பார்த்து சொல்லு. சரி நீ தான் சொல்லக்கா. இது தண்ணி பைப்பு தானே? ஏ சாமி இது வந்து ஏன்டா கல்ற? அவ பேய்க்கு போட்டு ஓட்டிட்டீங்க. கட்ட முடியாத மாதிரி. ஓ சாமி. யா சாமி என்னடா கேக்குற? தண்ணி பைப் எடுத்துட்டு சூடாயிரம் போய் பேசுறியா? ஓய் என்னுடைய நான் நினைத்தால் இத பைப்பாவும் மாத்துவேன். இது நீங்க நினைச்சா பைப்பாவும் மாத்துவீங்க. ஆமா. சரி இது எதற்காக அப்படி மாத்திருக்கிறேன் தெரியுமா? நான் குடியிருக்கும் இருப்பிடங்களில என்னுடைய சூலாயுதம் தங்கத்தினால் இருக்கிறது. சரி அதனால் அதை நான் எடுத்துக்கொண்டு வந்தால் இப்படி ஏகமாக நான் தெரிந்து கொண்டு வைத்து விட்டு எங்காவது சென்று விட்டால் முன்னை போல் ஆட்கள் களவாடி விடுவார்கள். சரி அதனால்தான் இப்படி நான் தண்ணி பைப்பாக மாற்றி எடுத்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய பெயர் சிவபெருமானாக இருந்தாலும். எப்படி பிறந்தீங்க சொல்லுங்க. அப்படியா? ஆமா. காலத்தில முதலாக ஆனால் பிரகரதி என்று ஒரு பெண் பிறந்தாள். பிரகரதி என்று ஒரு பெண் பிறக்கிறாள். உண்மைதான். சரின்ட்டான் அந்த பெண்ணானவள் ஆனால் தவங்களை செய்ய சரி ஒவ்வொரு தவங்களிலும் ஆனால் ஒவ்வொரு தேவன் பிறந்தான். சரி ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய பிறப்பு வளர்ப்பு உள்ள என்ன சத்தம்? ஓய் அவர் உருட்டும் கூட உள்ள என்ன சத்தம்? அப்படி அமைதியா இருக்கு பார்க்கலாம். இருந்தாலும் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமே. எப்படி? காலையில எந்திரிப்பா சந்து கடிப்பா கோட்டர் குடிப்பா. சந்து கடைக்கு போய் கோட்டர் குடிக்கிறது ஒப்போட்டுக்காரனும் ஒப்பனும் ஒன்னா சேர்ந்துட்டு குடிக்கிறாங்க பாரு. அவங்க
என்ன பண்ண மாட்டேன். அத வந்து இங்க வந்து அத பெருமையா இங்க சொல்லிட்டுன்னு சொல்லி எங்கிட்ட சொல்றேன். அப்படி எங்க அப்பனே எங்க அக்கோட்டாரு குடிக்காரஞ்சத்தை அளவுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா குடிச்சு விட்டு இங்கேயே மறந்து போறாங்களே, எப்படி போவாங்க? எங்க போறது? அதோ சாமி கன்சாமி அதுக்கு காரணம். அதனால காலையும் மாலையும் ஆனால் படியளக்கு வேலை என்னுடைய வேலை. சாப்பிடுறியா ஏ சாமி? படி அளக்குறன்னு சொல்றல, முக்கா படியா அளக்குறீங்களா, இல்ல ஒரு படியா அளக்குறீங்களா, இல்ல அரைப்படியா அளக்குறீங்களா, இல்ல குறைப்படியா அளக்குறீங்களா? எப்படி சாமி படி அளக்குற? நிக்க வச்சு அளக்குறீங்களா, இல்ல படுக்க வச்சு அளக்குறீங்களா? அன்பா, ஓய் பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்தினால் சிவன் தோன்றி, சிவனால் சக்தி தோன்றி, சக்தினால் நாதம் தோன்றி, நாதத்தினால் விந்து தோன்றி, விந்துனால் ருத்ரன் தோன்றி, ருத்ரனால் மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனால் மகாவிஷ்ணு தோன்றி, மகாவிஷ்ணு உண்டி கமலத்திலே பிரம்மதேவனை படைக்க செய்து, ஆனா ஆளுக்கு ஒரு வேலை. பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழில், பிரம்மதேவனுக்கு படிக்கும் தொழில். ஆனால் அறிவே உருவாக்கி, உருவை பிண்டமாக்கி, பிண்டங்களை சரீரமாக்குவது அவருடைய வேலை. சரி, எனக்கு என்ன வேலை தெரியுமா? காலை முதல் மாலை வரை இடைவிடாத படி இழக்கணும். இதை விடாதையே. ஆமா, நீ படி அளந்தா தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயோ, என்னப்பா வம்பா இருக்குது. சாமி படி அளந்தா தான் நாங்க சோர்த்த முடியும். போய் படிச்சா போட்டப்படி பேத்துக்கிடுவோம். அப்படி இல்லடா, ஏ சாமி, நான் வந்து அன்னப்படி அளப்பவன் இல்ல, என்னப்படியே அளப்பவன். என்ன படி அளக்கிறது ரைட்டு தான். நீங்க படி அளந்தா தான் என்னால சோர்த்துக்க முடியும்னு சொல்றீங்களே. விட்டி விடிங்க 1000 அடி வாங்குறோம், 1000 ஒத்த வாங்குறோம். இந்த கூத்து விட்டீங்க, காசு தரேன்னு சம்பளம். அந்த சம்பளத்தை நான் காலையில வாங்கிட்டு போய் மல்லிகை கடையில காசு கொடுத்துட்டு அரிசோ பருப்போ வாங்கி நான் திங்குறேன். நீ எனக்கு மயிறு படி அளக்குற? ஏய், அதுதான்டா இப்ப சொன்னா, நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்கிற. நான் தான் வந்து அன்னப்படி அளக்கல்றா, என்னப்படி அளக்குறான். எப்படின்னா, காலையில ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்காரி இருந்தா அவனு சொன்னீங்கள சின்னப்பட்டியில. ஏன் நானு நெத்தல கடை சொன்னோம். ஆமா, ஆனா அதான் பேராசை. இப்படி நினைப்பவனுக்கு எப்பொழுதுமே திருமணம் ஆகாது. சாபம் கொடுக்குற நீ. ஆமா, அதனாலதான் நான் என்னப்படி இழப்பவன், அன்னப்படி இழப்பதில்ல. ஏதாமே அது அந்த வெத்தலை விற்கிற பொம்பளைக்கு அதுக்கு இருக்க 56 வயசு 55. அது மேல அதை பாக்குறான். அவன் மக்கள் ஆனா இருந்தாலும் இப்படி ஆளுக்கு ஒரு தொழிலாக எங்களுக்கு ஒரு வேலை. ஆனால் நாராயணனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஆட்கள் அழித்தல், துஷ்டர்களை நிசபரிபாலம் செய்வதே அவருடைய கடமை. அதனால எனக்கு காலை முதல் மாலை வரை படியெழுப்பது. உன்னை போல் யாராவது வரம் என்று கேட்டால், தவங்களை செய்தால் அவங்களுக்கு நிச்சயம் நான் வரத்தை அளித்தே தீர வேண்டும். அதனால் இன்று என்னவென்று தெரியவில்லை, யாரே தெரியவில்லை. ஆனால் யார் என்றும் தெரியவில்லை. கண்களை மூடி கரங்களை நீட்டி செவில்களை அடைத்து கடூரமாக தவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்று நான் எப்படியாயும் மரத்தை கொடுத்தாக வேண்டும். என்னுடைய கடமை அதுதான். ஆகட்டும், புறப்படு. என்ன
அருவாடு